நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் ஏதோ அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு சான்ஸ் குடுத்து, அவள கார்த்திக்கோட ஒண்ணு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்ளோ பெரிய பிளான பண்ணாங்க. ஆனா, அது எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இலக்கியாவே புரிஞ்சுகிட்டு கௌதம் கிட்ட சொல்லப் போறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது அப்படின்ற மாரி. ஏன்னா, அஞ்சலி மேல வந்து பார்த்தீங்கன்னா, இருந்த கரிசனத்தினால தான் இவ்ளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தன்னை பெத்த அப்பாவையே இந்த மாரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனாலோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவள சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா, அஞ்சலி இவ்வளவையும் பண்ணிட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்க தேடி நேரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக்கோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக்கோட கால்ல விழுந்து கதறி அழுது, "என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க கார்த்திக்" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, அந்த டைம்ல தான் நம்ம கார்த்திக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, "உன்னோட நிழல் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது" அப்படின்ற மாரி வந்து சொல்லி கழுத்த புடிச்சு வெளிய தள்ளுறாங்க. அந்த ஒரு நேரத்துல நம்ம பிரியா மாஸ் என்ட்ரி குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கார்த்திக் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. பிரியா மாஸ் என்ட்ரி குடுக்குறது மட்டும் இல்லாம, கார்த்திக் நீங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மோசமா நடந்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி இங்க சரியான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனா ஆக ஆரம்பிச்சுருது. ஆனா கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரியா, நம்ம கார்த்திக் எதுக்காக இந்த அஞ்சலிய இந்த வீட்ட விட்டு தள்ளுனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட முகத்துல கரிய பூசி அனுப்புறது மட்டும் இல்லாம, இன்னும் மாஸா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியா டயலாக் எல்லாத்தையுமே பேசப் போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அ அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமும், இலக்கியாவும் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க, பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க வச்சு, அதுக்கப்புறம் அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதாவது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துடலாம் அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கார்த்திக் இருந்துட்டு இப்போ இருக்கிற கோவத்துல ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் காதல் வலையில விழுந்துட்டாரு. இதுக்கப்புறம் இந்த அஞ்சலிய நினைப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே சமயம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு அஞ்சலிய கழுத்த புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய தள்ள ஆரம்பிச்சுறாங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் இதுக்கும் அதாவது இந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து திரும்ப கூட வந்துராத. உன்ன பத்தி எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே என் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 5 மாசம் வந்து குழந்தை வந்து பெத்துட்டு இருக்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இன்னும் வந்து நீ இவ்ளோ ஒரு பெரிய பிளான் பண்ணி என்ன எவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துன கர்ப்பமா இருக்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? உன் அப்பா மாசிலாமணிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கை, கால் அசையாம, வாய் பேச முடியாம இப்படி ஆக்கி வச்சிருக்கியே! உனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி இல்லையா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இவ்ளோ பண்ற அஞ்சலி என்னைக்குமே திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும், இலக்கியாவும் முடிவு பண்ண மாரி, நம்ம கார்த்திக்கும் முடிவு பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி பிரியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்கும்போது, "இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா, நீயே இவள அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா விரட்டுவ. இந்த மாரி தான் இவ வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது. என்னோட பொண்டாட்டி தான். நான் வந்து அதாவது கல்யாணம் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்தேன். என் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற சமயத்துல 5 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஏமாத்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம பிரியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம, நம்ம பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, நான் யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா? கார்த்திக்கும் நானும் லவ் பண்றோம். நாங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மரண அதிர்ச்சிய குடுக்குறாங்க. ஏன்னா, அஞ்சலிக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்ன நடக்குது? ஏது நடக்குது? அப்படின்றது எல்லாமே தெரிய வரணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.